ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 10th பப்ளிக் எக்ஸாமுக்காக ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்க சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 30 சம்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 31st சம் பார்க்கலாம். a ஈக்குவல் டு -2 -1 0 1 2 f வந்து ஏலேருந்து b f of x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இது ஒரு மேல் சார்புன்னு கொடுத்துருக்காங்க. b-ஐ காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏங்கிறது -2 -1 0 1 2. எஃப்ங்கிறது ஏலேருந்து பிக்கான சார்பு. f of x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 வரையறைத்திருக்காங்க. இது ஒரு மேல் சார்புன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம b என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏ கொடுத்துட்டாங்களா, இந்த b என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மேல் சார்புனா என்னென்னா, மேல் சார்புங்கிறது எஃப்போட வீச்சகமும் எஃப்போட துணை மதிப்பகமும் சமமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மேல் சார்பு. இது வந்து மதிப்பகம், இது துணை மதிப்பகம். இதெல்லாம் எதோட மேப் ஆகியிருக்கோ அந்த உறுப்புகளெல்லாம் எடுத்து போட்டால் அது வீச்சகம். அந்த வீச்சகமும் இந்த துணை மதிப்பகமும் சமமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மேல் சார்பு. இப்போ f of x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. இந்த உறுப்புகளெல்லாம் அதில் பிரதியிட்டு நம்ம f of x என்னன்னு கண்டுபிடிக்கணும். x ஈக்குவல் டு -2ன்னு போட்டோம்னா -2 ஹோல் ஸ்கொயர் -2 ப்ளஸ் 1. -2 ஹோல் ஸ்கொயருங்கிறது -2 × 2 ப்ளஸ் 4 -2 ப்ளஸ் 1. 4 -2 2 2 ப்ளஸ் 1 3. அடுத்தது x ஈக்குவல் டு -1ன்னு போடலாம். f of -1 ஈக்குவல் டு -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இடத்துல -1 ப்ளஸ் 1. -1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். -1 ஹோல் ஸ்கொயருங்கிறது 1. அடுத்தது x ஈக்குவல் டு 0ன்னு போடலாம். f of 0 ஈக்குவல் டு 0 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ப்ளஸ் 1. ஆட் பண்ணோம்னா 1. அடுத்தது x ஈக்குவல் டு 1ன்னு போடலாம். f of 1 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். ஸோ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 3. அடுத்தது x ஈக்குவல் டு 2ன்னு போடலாம். f of 2 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1. 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 2 × 2 4. இப்படி மல்டிப்ளை பண்ணக்கூடாது. 2 ஸ்கொயர்னா 2 × 2. அதே 2 க்யூப்னா 2 × 2 × 2 இப்படி 3 தடவை பெருக்கணும். 2 × 2 4 4 × 2 8. எல்லோரும் பண்ணுற என்ன தப்புனா இது ரெண்டையும் பெருக்கிக்கிறீங்க. 2 3 6ன்னு போடுறீங்க. அப்படி போடக்கூடாது. 2 க்யூப்னா 2 × 2 × 2 8 அப்படின்னு அர்த்தம். மேலே எத்தனை போட்டிருக்கோ அத்தனை தடவை அந்த கொடுத்துருக்க நம்பரை பெருக்கணும். இப்போ 2 ஸ்கொயருங்கிறது 2 × 2 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 3 4 ப்ளஸ் 3 7. இதுதான் இப்போ b ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கணும். 3 1 ஒரு தடவை வந்துச்சுன்னா 2 தடவை வந்துச்சுன்னா ஒரு தடவை எழுதினா போதும். 3 1 7. இதுதான் b. அடுத்தது 32வது கணக்கு. f வந்து Rலேருந்து Rக்கான ஒரு சார்பு. f of x எப்படி வரையறைச்சிருக்காங்கன்னா, f of x ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 7 x லெஸ் தேன் -2. x வந்து -2 விட குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம இதை எடுத்துக்கணும். x ஸ்கொயர் -2 -2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு x லெஸ் தேன் 3. x வந்து -2 விட அதிகமாகவோ சமமாகவோ இருக்கும். 3ஐ விட குறைவாகவோ இருந்தால் இந்த இதை எடுத்துக்கணும். x ஸ்கொயர் -2 எடுத்துக்கணும். அடுத்தது 3x -2 x கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. 3ஐ விட பெருசாகவோ இல்லை சமமாகவோ இருந்துச்சுன்னா 3x -2ன்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா f of 4 f of -2 f of 4 + 2 f of 1 f of 1 - 3 f of 4 by f of -3 காண்க. இந்த மாதிரி மாடலில் 3 சம் இருக்குது. 3 சமையும் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ஏதாவது ஒன்று 5 மார்க்ஸில் வந்தாலும் வரலாம். f of x ஈக்குவல் டு 2x + 7 x லெஸ் தேன் -2 x ஸ்கொயர் -2 -2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு x லெஸ் தேன் 3 3x -2 x கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. x லெஸ் தேன் -2னா -2 விட சின்னது எது? இப்போ n கோட்டில் இப்படி போடுறோம். இது 0 இது 1 இது 2 3 அப்படின்னு போகும். இந்த சைடில் -1 -2 -3. இந்த சைடில் போக போக சின்னது, இந்த சைடில் போக போக பெருசு. அப்போ -2 விட சின்னதுன்னா -3 -4 -5ன்னு போய்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் போனால் சின்னது, இந்த பக்கம் போனால் பெரியது. ஸோ -2னா அதை விட சின்னதுன்னா -3 -4 -5ன்னு போய்கிட்டே இருக்கும். அடுத்தது இதுக்கு பாருங்கள், -2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு x லெஸ் தேன் 3. அப்போ -2ம் இருக்கும், -2க்கும் 3க்கும் இடையில உள்ளதும் இருக்கும். அப்போ -2 இடையில 3க்கும் அதுக்கும் இடையில உள்ளது -1 0 1 2. 3க்கு இந்த இடத்துல கீழே கோடு போடலை. கோடு போட்டால் தான் இதையும் எடுத்துக்கணும். கீழே கோடு போடலைன்னா இதை விட சின்னதை மட்டும் தான் எடுத்துக்கணும். இதில் கீழே கோடு போட்டிருக்காங்களா, அப்போ -2ஐயும் எடுத்துக்கணும். -2 -1 0 1 2. அடுத்தது 3x -2 x கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. x வந்து 3ஐ விட பெருசு. 3ஐ விட பெருசுன்னா இந்த பக்கம் போக போக 4 5 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். 3 4 5 6. இந்த பக்கம் கீழே கோடு போட்டிருக்கா, அதனால் 3ஐயும் எடுத்துக்கணும். 3 4 5 6 7ன்னு போய்கிட்டே இருக்கும்.
இப்போ நம்ம கொடுத்துருக்கதை கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 4 இதை நீங்கள் எழுதிட்டிங்கனாலே எதை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்து ஈஸியாக போட்டுடலாம். இதை எழுதுறது தான் நீங்கள் கரெக்டாக போடணும். எஃப் ஆஃப் 4 எஃப் ஆஃப் 4னா 4 எதில் இருக்குது? இதில் இருக்குது. அப்போ நம்ம எதை யூஸ் பண்ணணும்? 3x² - 2 யூஸ் பண்ணணும். 3x - 2 யூஸ் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக 4. இப்போ 3 × 4 - 2 3 4 12 12 - 2 10. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ஆஃப் -2 -2 எங்கே இருக்குது? இதில் இருக்குது. நம்ம யூஸ் பண்ண வேண்டியது x² - 2 x²க்கு பதிலாக -2 ஹோல் ஸ்கொயர் -2 -2 ஸ்கொயர் பண்ணோம்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மைனஸில் இருந்து மேலே அடுக்கில் இரட்டை என்ன இருந்துச்சுன்னா ப்ளஸ் தான் வரும். மைனஸில் இருந்து மேலே அடுக்கில் ஒற்றை என்ன இருந்துச்சுன்னா மைனஸ் வரும். இப்போ மைனஸ் இருக்குது, அடுக்கில் இரட்டை எண், அப்போ 2 × 2 4 + 4 -2 4 - 2 2. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் 4 + 2 எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 4ங்கிறது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, அதை எடுத்து போட்டுக்கணும். எஃப் ஆஃப் 4க்கு பதிலாக 10 எஃப் ஆஃப் 1ங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். 1 எதில் இருக்குது? இதில் இருக்குது. அப்போ x² - 2ல் x²க்கு பதிலாக 1² 1² - 2 1²ங்கிறது 1 1 - 2 பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சா 1 பெரிய நம்பருக்குரிய சைன் -1. நமக்கு எஃப் ஆஃப் 1 மட்டும் வேண்டாம், 2 எஃப் ஆஃப் 1 வேணும். 2 × எஃப் ஆஃப் 1 2 × எஃப் ஆஃப் 1ங்கிறது -1 2 × -1 -2. இப்போ கொண்டு வந்து இந்த இடத்துல போடணும். எஃப் ஆஃப் 4ங்கிறது 10 ப்ளஸ் 2 எஃப் ஆஃப் 1ங்கிறது -2 10 - 2 8. அடுத்த சப்டிவிஷன் எஃப் ஆஃப் 1 - 3 எஃப் ஆஃப் 4 பை எஃப் ஆஃப் -3. எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும், அது ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் -1. அடுத்தது எஃப் ஆஃப் 4 வேணும், அதுவும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 10. நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ஆஃப் -3 மட்டும்தான். ஸோ எஃப் ஆஃப் 1ங்கிறது -1 மைனஸ் எஃப் ஆஃப் 4ங்கிறது 10, இங்கே இருக்கிறது 3 எஃப் ஆஃப் 4 3 × 10 30 பை எஃப் ஆஃப் -3 எஃப் ஆஃப் இதோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், 3 எஃப் ஆஃப் 4 3 × 10 30. அடுத்தது எஃப் ஆஃப் -3 -3 எதில் வருது? இந்த 2x + 7 வருது. அப்போ 2 × எக்ஸுக்கு பதிலாக -3 + 7 2 × -3 -6 + 7. இதை எப்படி திருப்பி எழுதிக்கலாம்? 7 - 6 7 - 6ங்கிறது 1. ஸோ இங்கே கீழே 1 போட்டுக்கலாம். இது ரெண்டுமே மைனஸில் இருக்குது, ரெண்டுமே மைனஸில் இருந்தால் கூட்டி மைனஸ் சைன் போடணும். அப்போ -31/1 மைனஸ் நம்பரை ப்ளஸ்ஸால் வகுத்தோம்னா -31 1ஆல் வகுத்தோம்னா 31. அடுத்த கணக்கு 33வது கணக்கு. f என்ற சார்பானது f of x equal to x plus 2 x greater than 1 2 minus 1 less than or equal to x less than or equal to 1 x minus 1 minus 3 less than x less than minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. f of x என்ன கொடுத்துருக்காங்க? greater than 1 1 விட பெருசாக இருந்துச்சுன்னா x plus 2ன்னு எடுத்துக்கணும். -1க்கு சமமாகவும் அதுக்கும் +1க்கு இடையில இருந்துச்சுன்னா 2ன்னு எடுத்துக்கணும். -3 விட பெருசாகவும் -1 விட குறைச்சலாகவும் இருந்துச்சுன்னா x -1ன்னு எடுத்துக்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது f of 3 f of 0 f of -1.5 f of 2 + f of -2. இப்போ x + 2 x 1 விட பெருசுன்னு சொல்லியிருக்கோம். 1 விட பெருசுனா எது வரும்? என் கோடு 1 2 3 4 இந்த பக்கம் -1 -2 -3ன்னு போகும். 1 விட பெருசுனா இந்த பக்கம் போனால் பெருசு, இந்த பக்கம் போனால் சின்னது. 1 விட பெருசுனா 2 3 4 அதெல்லாம் வரும். அடுத்தது 2ங்கிறது எதுக்கு? -1க்கு சமமாகவும் +1 விட குறைச்சலாகும். அப்போ -1 0 -1 வரும், 0 வரும், 1ன்னு வரும். ரெண்டுத்துக்குமே கீழே கோடு போட்டிருக்காங்களா? அப்போ -1 0 1 மூணுமே வரும். அடுத்தது x -1 எதுக்கு? -3 விட அதிகமாக இருக்கணும், -1 விட குறைச்சலாக இருக்கணும். -3 விட அதிகமாக -1 விட குறைச்சலானா அந்த -2 வரும். இன்னொன்று இங்கே பாருங்கள் -1.5ன்னு கொடுத்துருக்காங்களா? அதுவும் இது உள்ள தான் வரும். -1க்கு அப்புறம் இங்கே -1.5 வருமா? ஸோ அதுவும் இது உள்ள தான் வரும். இந்த -3லேருந்து -1க்குள்ளே தான் இந்த -1.5ம் இருக்கும். ஸோ அதுவும் இதில் தான் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் f of 3. f of 3னா எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? இதில் 3 + 2 5. அடுத்தது f of 0
எஃப் ஆஃப் ஜீரோனா ஜீரோ எதில் வருது இதில். அதுக்கு ஒன்றுமே சப்ஸ்டியூட்டே பண்ண வேணாம், அப்படியே எடுத்து ஆன்சர் எழுதிடலாம். எஃப் ஆஃப் 0 = 2. அடுத்தது எஃப் ஆஃப் -1.5. -1.5 எதில் வரும்னு சொன்னேன் இதில் வரும், x -1ல் வரும். எக்ஸுக்கு பதிலாக -1.5, இந்த -1 -1.5ஐயும் -1 இப்படி தான் கூட்டணும். இங்கே போட்டு கூட்டக்கூடாது, இந்த பக்கம் தான் போட்டு கூட்டணும். புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறது -1னா கடைசியில் புள்ளி இருக்கிறதா அர்த்தம். ஸோ இங்கே புள்ளி இருக்கிறதா அர்த்தம், இங்கே போட்டுக்கணும். இது புள்ளி 5 -1 -1 -2.5 -2.5. அடுத்தது எஃப் ஆஃப் 2 + எஃப் ஆஃப் -2. எஃப் ஆஃப் 2ங்கிறது எதில் வரும் இதில் வரும், 2 2 + 2, எக்ஸுக்கு பதிலாக 2 2 + 2 4. அடுத்தது எஃப் ஆஃப் -2 -2 எதில் வரும் இதில் வரும், x -1. எக்ஸுக்கு பதிலாக -2 -2 -1 ரெண்டையும் கூட்டி மைனஸ் சைன் போட்டால் -3. இப்போ எஃப் ஆஃப் 2 தெரியும், எஃப் ஆஃப் -2 தெரியும், ரெண்டையும் இந்த இடத்துல போடணும். எஃப் ஆஃப் 2ங்கிறது 4, எஃப் ஆஃப் -2ங்கிறது -3. 4 -3 1. அடுத்தது 34வது கணக்கு. எஃப் வந்து -5லேருந்து 9 வரைக்கும். இது R ரியல் எண்கள், ரியல் நம்பர்ஸ் மெய்யெண்களோட சார்பு, மெய்யெண்களோட மேப் ஆயிருக்கு. எஃப் ஆஃப் x = Rx + 1 -5 < x < 2, 5x² - 1 2 < x < 6, 3x - 4 6 < x < 9. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ஆஃப் -3 + எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 7 - எஃப் ஆஃப் 1, 2 எஃப் ஆஃப் 4 + எஃப் ஆஃப் 8, 2 எஃப் ஆஃப் -2 - எஃப் ஆஃப் 6 / எஃப் ஆஃப் 4 + எஃப் ஆஃப் -2. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் x = Rx + 1 5x² - 1 3x - 4. இப்போ என் கோடு போட்டுக்கலாம். இது 0, இது 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே 9 வரைக்கும் இருக்கா, அதனால் நான் 9 வரைக்கும் இங்கே போடுறேன். இந்த இடத்துல 9 கொடுத்துருக்காங்களே அதனால். இந்த பக்கத்தில் -1 -2 -3 -4 -5. இந்த என்கோடு போடணும்னு கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு தெரியலன்னா அதை போட்டு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்படியே உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சுதான் அப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம். என்கோடு போடணும்லாம் அவசியம் இல்லை. தப்பில்லாமல் கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக என்கோடு போடுறோம். இப்போ -5 < x < 2. இங்கே கீழே கோடு இருக்கா, அப்போ -5ஐயும் சேர்த்துக்கணும். எக்ஸ் வந்து 5 விட பெருசு, -5 விட பெருசு, ஆனால் 2 விட குறைச்ச. அப்போ என்ன வரணும், -5 வரணும், -4 -3 -2 -1 0 1. இதுக்கு கீழே கோடு இல்லை, அதனால் இதை சேர்க்கக்கூடாது. -5 -4 -3 -2 -1 0 1. இதுதான் இந்த இடத்துல வர வேண்டியது. இதுக்கு 5x² - 1க்கு எக்ஸ் வந்து 2க்கு சமமாகவும் இருக்கும், 2 விட பெருசாகவும் இருக்கும், ஆனால் 6 விட சின்னதாகவும் இருக்கும். அப்போ 2 3 4 5 6 விட சின்னது, அதனால் 2 3 4 5. அடுத்தது இந்த 3x - 4 எதுக்கு வரும்னா, எக்ஸ் வந்து 6 விட பெருசாகவும் இருக்கும், சமமாகவும் இருக்கும், 9 விட சின்னதாகவும் இருக்கும், சமமாகவும் இருக்கணும். அப்போ என்னென்ன வரும், 6 7 8 9, அது மட்டும் அதில் வரும். இப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் -3 + எஃப் ஆஃப் 2. -3 எதில் இருக்குது இதில் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இதில் -3 போடணும். எஃப் ஆஃப் -3 = R × -3 + 1. R × -3 ப்ளஸ்ஸை மைனஸின் பெருக்குனா மைனஸ். அப்போ R × -3 -18 + 1. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சா 17, பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ். அடுத்தது எஃப் ஆஃப் 2 வேணும். எஃப் ஆஃப் 2 எதில் இருக்குது இதில் இருக்குது. அப்போ இதை எடுத்துக்கணும். 5x² - 1. x²க்கு பதிலாக 2². 5 × 2² - 1 5 × 2 × 2 4 -1 5 4 20 20 - 1 19. நமக்கு என்ன வேணும், எஃப் ஆஃப் -3 + எஃப் ஆஃப் 2 ரெண்டையும் கூட்டணும். எஃப் ஆஃப் -3ங்கிறது -17, எஃப் ஆஃப் 2ங்கிறது +19. 19 - 17 திருப்பி போட்டுக்கலாம், = 2. அடுத்தது செகண்டு எஃப் ஆஃப் 7 - எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 7 எதில் வருது இதில் வருது, 3x - 4. எக்ஸுக்கு பதிலாக 7. எஃப் ஆஃப் 7 = 3 × 7 - 4. 3 7 21 21 - 4 17. அடுத்தது எஃப் ஆஃப் 1 எதில் வருது இதில் வருது, 6x + 1. 6 × எக்ஸுக்கு பதிலாக 1 + 1 6 × 1 6 6 + 1 7. என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் 7லேருந்து எஃப் ஆஃப் 1 கழிக்கணும். அப்போ 17 - 7 10. அடுத்தது மூணாவது 2 எஃப் ஆஃப் 4 + எஃப் ஆஃப் 8. 2 எஃப் ஆஃப் 4. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிச்சிக்கிட்டு 2ஆல் பெருக்கணும். எஃப் ஆஃப் 4 எதில் வருது, அந்த 5x² - 1ல் வருது.
எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 4 ஸ்கொயர். 5 × 4 ஸ்கொயர் மைனஸ் 1. 4 ஸ்கொயர்னா 4 × 4 16. 5 × 16 மைனஸ் 1. 5 16 80. 80 மைனஸ் 1 79. அதுக்கப்புறம் 2 f ஆஃப் 4 தான் நமக்கு வேணும். 2ஆல் பெருக்கணும். 2 × 79 158. அடுத்தது f ஆஃப் 8. 8 இதில் இருக்குது, இதில் இருக்குது. 3x மைனஸ் 4. எக்ஸுக்கு பதிலாக 8. 3 × 8 மைனஸ் 4. 3 8 24. 24 மைனஸ் 4 20. இப்போ இந்த இடத்துல எல்லாத்தையும் போடலாம். 2 f ஆஃப் 4ங்கிறது 158 ப்ளஸ் f ஆஃப் 8ங்கிறது 20. 158 ப்ளஸ் 20 178. அடுத்தது 4th சப்டிவிஷன். 2 f ஆஃப் மைனஸ் 2 மைனஸ் f ஆஃப் 6 பை f ஆஃப் 4 ப்ளஸ் f ஆஃப் மைனஸ் 2. f ஆஃப் மைனஸ் 2 கண்டுபிடிக்கணும், f ஆஃப் 6 கண்டுபிடிக்கணும், f ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும், f ஆஃப் மைனஸ் 2 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு f ஆஃப் மைனஸ் 2. மைனஸ் 2 எதில் இருக்குது? இதில் இருக்குது. 6x ப்ளஸ் 1. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2. 6 × மைனஸ் 2 ப்ளஸ் 1. 6 × மைனஸ் 2 மைனஸ் 12 ப்ளஸ் 1. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சா 11. பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ். அடுத்தது 2ஆல் பெருக்கணும். 2 f ஆஃப் மைனஸ் 2 வேணும் நமக்கு. 2ஆல் பெருக்கினா 2 × மைனஸ் 11 மைனஸ் 22. அடுத்தது f ஆஃப் 6. 6 எதில் இருக்குது? இதில் இருக்குது. 3x மைனஸ் 4ல் இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக 6. 3 × 6 மைனஸ் 4. 3 6 18. 18 மைனஸ் 4 19. அடுத்தது f ஆஃப் 4 வேணும். f ஆஃப் 4 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 3rd சப்டிவிஷனில் 79. அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். f ஆஃப் 4 79. அடுத்தது f ஆஃப் மைனஸ் 2 வேணும். மைனஸ் 2 எதில் இருக்குது? இதில் இருக்குது. 6x ப்ளஸ் 1ல் இருக்குது. 6x ப்ளஸ் 1ல் மைனஸ் 2 இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2. 6 × மைனஸ் 2 ப்ளஸ் 1. 6 × மைனஸ் 2 மைனஸ் 12 ப்ளஸ் 1. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சா 11. பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ். இங்கேயே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் f ஆஃப் மைனஸ் 2. அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 × f ஆஃப் மைனஸ் 2ங்கிறது மைனஸ் 22 மைனஸ் f ஆஃப் 6ங்கிறது 14 பை f ஆஃப் 4ங்கிறது 79 ப்ளஸ் f ஆஃப் மைனஸ் 2ங்கிறது மைனஸ் 11. ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ரெண்டையும் கூட்டி மைனஸ் சைன் போடணும். மைனஸ் 36. 79 மைனஸ் 11 68. இதை 2ஆல் அடிக்கலாம். 2 18 36. 2 34 68. மறுபடியும் 2ஆல் அடிக்கலாம். 2 9 18. 2 17 24. மைனஸை ப்ளஸ்ஸால் வகுத்தா மைனஸ் அப்படியே வந்துடும். மைனஸ் 9/17. இப்போ இந்த ஒரே மாடல் இருக்கிற இந்த சம், இந்த 32வது சம்மு, இந்த 33வது சம்மு, அப்புறம் இந்த 34வது சம், இது 3 ஒரே மாடல். 3மே 5 மார்க்ஸ் சம்மு. இந்த மாடலில் இந்த 3 சம்மு தான் இருக்குது. இந்த 3 சம்மையும் தரவு பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் ஏதாவது 5 மார்க்ஸில் கேட்டால் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது 35வது சம். 35வது சம் எதுனா பயிற்சி 1.4ல் இருக்கிற 11வது சம். புவியீர்ப்பு விசையின் காரணமாக t வினாடிகளில் ஒரு பொருள் கடக்கும் தூரமானது s of t = ½ gt² + at + b என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு a, b ஆகியவை மாறிலிகள். g ஆனது புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம். s of t ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா என ஆராய்க. நீங்கள் அதில் இருக்கிற முடுக்கம் அதெல்லாம் s of t = அந்த ஃபார்முலா, புவியீர்ப்பு விசை அதெல்லாம் உங்களுக்கு புரியலைன்னா அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. நமக்கு வேண்டியது சம் மட்டும். என்ன கொடுத்துருக்காங்க? s of t = ½ at² + ½ gt² + at + bன்னு கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். s of t = ½ gt² + at + b. என்ன கேட்டிருக்காங்க? s of tங்கிறது ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா என ஆராய்க. ஒன்றுக்கொன்றான சார்பாகும்னா ஆராய்கன்னு கேட்டால் s of t கொடுத்துருக்காங்களா, இதில் s of t1 கண்டுபிடிக்கணும், s of t2 கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் சமம்னு போட்டுக்கணும். போட்டுட்டு இதெல்லாம் சுருக்கி வரும்போது நமக்கு t1 = t2 அப்படின்னு வந்துருச்சுன்னா அது ஒன்றுக்கொன்றான சார்பு. என்ன கொடுத்துருக்காங்க? கேட்டிருக்காங்க s of tங்கிறது ஒன்றுக்கொன்றான சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. s of tங்கிறது ½ gt² + at + b. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றுக்கொன்றான சார்பான நிரூபிக்க s of t1 கண்டுபிடிக்கணும், s of t2 கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் சமப்படுத்திக்கிறத மாதிரி போட்டுக்கணும். இதை சுருக்கிக்கிட்டு வந்தால் நமக்கு t1 = t2ன்னு வந்துச்சுன்னா இது ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு நம்ம நிரூபித்ததாக எழுதிடலாம். இப்போ s of t = ½ gt² + at + b. அப்போ s of t1 s of t1ங்கிறது ½ g, t இருக்க இடத்துலலாம் t1 போட்டுக்கலாம், t1² + at1 + b. அதே மாதிரி s of t2க்கு t இருக்க இடத்துலலாம் t2ன்னு போட்டுக்கலாம், ½ g t2² + at2 + b. அதான் இங்கே இருக்குது.
S of T1 half G T1 square plus AT1 plus B. S of T2 half G T2 square plus AT2 plus B. இப்போ என்ன பண்ணலாம், இந்த half GT2 ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், AT2வையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், பியையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். பியை கொண்டு வரதுக்கு முன்னாடி இங்கே ஈக்குவல் டு தானே நடுவில் இருக்குது, இப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மீதி இருக்குது half GT1 ஸ்கொயர், இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா half GT2 ஸ்கொயர் ப்ளஸ் AT1, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் AT2 ஈக்குவல் டு 0. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, இதுலேயும் half G இருக்குது, இதுலேயும் half G இருக்கா, half Gயை வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துட்டா மீதி இருக்கிறது T1 ஸ்கொயர் மைனஸ் T2 ஸ்கொயர். இங்கே ஏவை வெளியில் எடுத்துக்கலாம், ஏவை வெளியில் எடுத்துட்டா T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு 0. half G இன்ட்டு இது வந்து A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஃபார்முலா. A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயருங்கிறது A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B. அப்போ T1 ப்ளஸ் T2 இன்ட்டு T1 மைனஸ் T2 ப்ளஸ் A இன்ட்டு T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு 0. இப்போ இதுலேயும் T1 மைனஸ் T2 இருக்குது, இதுலேயும் T1 மைனஸ் T2 இருக்குது. அதை மட்டும் வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துட்டா மீதி இருக்கிறது half G T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் இது வந்துடுச்சு வெளியில் ப்ளஸ் A ஈக்குவல் டு 0. இப்போ x இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0னா ஒன்று எக்ஸ் 0வாக இருக்கணும், இல்லை ஒய் 0வாக இருக்கணும். ஸோ நம்ம இதை 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மைனஸ் T2 இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா ப்ளஸ் T2. ஸோ T1 ஈக்குவல் டு T2 அப்படின்னு நம்ம நிரூபிச்சாச்சு. ஸோ S of T1 ஈக்குவல் டு S of T2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா T1 ஈக்குவல் டு T2ன்னு வந்துடுச்சு. எனவே S of Tங்கிறது ஒன்றுக்கொன்றான சார்பு. அடுத்தது 36வது சம் வந்து பயிற்சி 1.4ல் 12வது சம். 12வது சம் என்ன கொடுத்துருக்காங்க, T என்ற சார்பானது செல்சியஸில் C உள்ள வெப்பநிலையையும் ஃபாரன்ஹீட்டில் F உள்ள வெப்பநிலையையும் இணைக்கும் சார்பாகும். Tங்கிறது இந்த செல்சியஸையும் ஃபாரன்ஹீட்டையும் இணைக்கிற ஒரு சார்பு. மேலும் அது T of C ஈக்குவல் டு F என வரையறுக்கப்பட்டால் அதை எப்படி வரையறுத்திருக்காங்க, T of C ஈக்குவல் டு Fனு. Fோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, F ஈக்குவல் டு 9/5C ப்ளஸ் 32, 9/5C ப்ளஸ் 32. நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், T of 0 கண்டுபிடிக்கணும், T of 28, T of மைனஸ் 10, T of C ஈக்குவல் டு 212 இருக்கும்போது Cயின் மதிப்பு, செல்சியஸ் மதிப்பும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலை ஆகியவற்றை கண்டறிக. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, T of C ஈக்குவல் டு Fன்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா, அடுத்தது F ஈக்குவல் டு 9/5C ப்ளஸ் 32ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்ம கேட்டிருக்கதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, T of 0 கேட்டிருக்காங்க. Fங்கிறது T of C. ஸோ இங்கே T of C ஈக்குவல் டு 9/5C ப்ளஸ் 32ன்னு அர்த்தம். இங்கே Cக்கு பதிலாக இந்த 0வை போட்டுக்கோங்க. அப்போ இங்கேயும் Cக்கு பதிலாக 0, 9/5 இன்ட்டு 0 ப்ளஸ் 32, இது 0 ஆகிடும். மீதி இருக்கிறது 32 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்தது T of 28 கேட்டிருக்காங்க. Cக்கு பதிலாக 28, T of 28 ஈக்குவல் டு 9/5 28 ப்ளஸ் 32. இதை 5ஆல் அடித்தோம்னா 5 5 25, மீதி 3 வரும், புள்ளி வச்சுக்கோங்க, 30ன்னு ஆகும். 5 6 30, 9 இன்ட்டு 5.6 ப்ளஸ் 32. இதை பெருக்கணும்னா 9 6 54, 9 5 45, 50.4 ப்ளஸ் 32. இதை கூட்டும் போது இதையும் தான் கூட்டணும், 50 32ஐயும் கூட்டணும், 50.4 ப்ளஸ் 32.4 2 8, 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்தது மூணாவது T of மைனஸ் 10 கேட்டிருக்காங்க. Cக்கு பதிலாக மைனஸ் 10, 9/5 இன்ட்டு மைனஸ் 10 ப்ளஸ் 32, இது 5ஆல் அடிக்கலாம், மைனஸ் 2, 9 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 18 ப்ளஸ் 32. இதை இப்படி எழுதிக்கலாம், 32 மைனஸ் 18, இதை கழிச்சோம்னா 14 டிகிரி ஃபாரன்ஹீட். நாலாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, T of C ஈக்குவல் டு 212 இருக்கும்போது Cயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ T of C ஈக்குவல் டு 212ன்னு எடுத்துக்கணும். T of C என்னது, 9/5C ப்ளஸ் 32, 9/5C ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 212. 32 இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் 32 ஆகிடும். 9/5C ஈக்குவல் டு 212 மைனஸ் 32 கழிச்சோம்னா 180. இப்போ 9/5C ஈக்குவல் டு 180. C தான் நமக்கு வேணும். C ஈக்குவல் டு இதை குறுக்கு பெருக்கணும், 180 இன்ட்டு 5, இது கீழே வரும் 9, 180 இன்ட்டு 5/9. இதை 9ஆல் அடித்தோம்னா 20, 20 இன்ட்டு 5 100 டிகிரி செல்சியஸ். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, செல்சியஸ் மதிப்பும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலையை கண்டறியணும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, Cயும் Fவும் சமம்னு கொடுத்துருக்காங்க. இது செல்சியஸ், இது ஃபாரன்ஹீட், ரெண்டும் சமம்னா C இருக்க இடத்துல, இங்கே C இருக்க இடத்துல Fன்னு போட்டுக்கணும். அப்போ F ஈக்குவல் டு 9/5 F ப்ளஸ் 32, F ஈக்குவல் டு 9, இதை எல்சியம் எடுத்துக்கலாம், 9F ப்ளஸ் 5 இன்ட்டு 32 160/5, குறுக்கு பெருக்குனா 5F ஈக்குவல் டு 9F ப்ளஸ் 160.
இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 9f மைனஸ் 5f, இதை அந்த பக்கம் கொண்டு போயிட்டா மைனஸ் 160. 9f மைனஸ் 5fங்கிறது 4f, 4f ஈக்குவல் டு மைனஸ் 160. f ஈக்குவல் டு 4fனா 4 பெருக்கல் fன்னு அர்த்தம். அது இந்த பக்கம் வரும்போது வகுத்தலாம் மாறிடும். f ஈக்குவல் டு மைனஸ் 160/4. இதை 4ஆல் அடித்தோம்னா 4 4 16 0, மைனஸை ப்ளஸ்ஸால் வகுத்தா மைனஸ். ஸோ f ஈக்குவல் டு மைனஸ் 40 டிகிரி. இதுதான் அதோட வெப்பநிலை. அடுத்தது 37வது கணக்கு. a ஈக்குவல் டு மைனஸ் 1 1 மற்றும் b ஈக்குவல் டு 0 2. f வந்து a டு b, f ஆஃப் x ஈக்குவல் டு ax ப்ளஸ் b மேல் சார்பு. a ஈக்குவல் டு என்ன, b ஈக்குவல் டு என்ன. a ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, மைனஸ் 1 1, பிங்கிறது 0 2. எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி வரையறுத்துருக்காங்க, ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, அது ஏலேருந்து பிக்குரிய சார்பு. இது ஒரு மேல் சார்புன்னு சொல்லியிருக்காங்க. மேல் சார்புனா என்னது, துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருக்கும், அதுதான் மேல் சார்பு. எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் இருக்காது துணை மதிப்பகத்தில். துணை மதிப்பகமும் வீச்சகமும் ஒன்றா இருக்கும், அதுக்கு பேர் மேல் சார்பு. இப்படி இருந்துச்சுன்னா ஏயோட மதிப்பு என்ன, பியோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மைனஸ் 1 1 0 2 கொடுத்துருக்காங்களா, இந்த மைனஸ் 1 0ஓடையும் 1 2ஓடையும் மேப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி இது வந்து மைனஸ் 1 1, இது 0, இது 2, இது வந்து இதோட மேப் ஆகுது, இது இதோட மேப் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு போட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 0, எஃப் இது மைனஸ் 1னா இது 0, எக்ஸுங்கிறது மைனஸ் 1, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதை இதில் கொண்டு போய் பிரதியிடணும். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 0. அப்போ a இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. a இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. மைனஸ் ஏ இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு பி. அடுத்தது இதை பிரதியிடலாம். 1 2, எக்ஸ் ஈக்குவல் டு 1, அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பி. எஃப் ஆஃப் 1ஓட மதிப்பு என்னது 2 2, ஏ இன்ட்டு 1 ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 2. இப்போ ஏக்கு பதிலாக இது கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஏக்கு பதிலாக பி, அந்த பியை கொண்டு வந்து போட்டோம்னா பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு 2. பி ப்ளஸ் பிங்கிறது 2b, 2b ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 2 2ஆல் வகுத்தோம்னா 1, ஏ ஈக்குவல் டு 1. இப்போ ஏ ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிச்சா, அந்த ஏ ஈக்குவல் டு 1 இங்கே கொண்டு போய் போட்டால் என்ன ஆகும், பியும் 1. ஸோ ஏயோட மதிப்பு 1, பியோட மதிப்பும் 1. இப்போ இப்படி மேப் பண்ணுறக்கு பதிலாக நம்ம இப்படி மேப் பண்ணோம்னா என்ன ஆகும், இந்த பக்கம் மைனஸ் 1 1, இது 0 2, இதையும் மேப் பண்ணுறோம், இதையும் மேப் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 2. மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 2. அடுத்தது இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0, ப்ளஸ் பி இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் பி, ஏ ஈக்குவல் டு மைனஸ் பி. இந்த ஏ ஈக்குவல் டு மைனஸ் பி இங்கே கொண்டு வந்து பிரதியிட்டோம்னா ஏக்கு பதிலாக மைனஸ் பி, ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு 2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 2, 2b ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 2 2ஆல் வகுத்தோம்னா 1. இப்போ என்ன கிடைக்குது, ஏ ஈக்குவல் பிக்கு பதிலாக 1ன்னு போட்டோம்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ ஏ ஈக்குவல் டு மைனஸ் 1, பி ஈக்குவல் டு 1. ஸோ 2 விதமான மதிப்பெண்கள் கிடைக்கும். ஒன்று வந்து ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 1, இல்லைன்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் 1, பி ஈக்குவல் டு 1. அடுத்த சம் 38வது சம். எஃப் வந்து ஏலேருந்து பிக்கான ஒரு சார்பு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 1. ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2 4 6 10 12. பி என்ன கொடுத்துருக்காங்க 0 1 2 4 5 9. வரிசை ஜோடிகளின் கணம், அட்டவணை, அம்புக்குறி படம், வரைபடம், இதெல்லாம் இதில் குறிக்கணும். ஃபஸ்ட்டு வரிசை ஜோடிகளின் கணம். இந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்காகங்கிறதால இப்படி நேராக எடுத்துக்கலாம். 2 கணத்துக்குரிய ப்ராக்கெட் போட்டு 2, 0 4, 1 6, 2 10, 4 12, 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ் பை 2ன்னு போட்டோம்னா அதுதான் கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு போடுறோம். அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 2, 2 பை 2 மைனஸ் 1, 1 மைனஸ் 1 0. இந்த 0 கிடைச்சிச்சு. 2ன்னு போட்டோம்னா 0ன்னு கிடைக்குது. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு போட்டோம்னா எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4 பை 2 மைனஸ் 1, 4 பை 2 2, 2 மைனஸ் 1 1, இந்த 1 கிடைச்சிடும். அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு போடுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு போட்டோம்னா எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 6 பை 2 மைனஸ் 1, 3 மைனஸ் 1 2. ஸோ 6ன்னு போட்டோம்னா 2ன்னு கிடச்சிடும். அடுத்தது 10. எக்ஸ் ஈக்குவல் டு 10. எஃப் ஆஃப் 10 ஈக்குவல் டு 10 பை 2 மைனஸ் 1, 5 மைனஸ் 1 4. 10ன்னு போட்டால் 4ன்னு கிடச்சிடும். அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 12ன்னு போடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 12. எஃப் ஆஃப் 12 ஈக்குவல் டு 12 பை 2 மைனஸ் 1,
12/2 6, 6 - 1 5. ஸோ 12ன்னு போட்டால் இந்த 5 கிடச்சிடும். இது மீதி இருக்கும், இதை விட்டுடணும். இதுக்கு மேப் பண்ணக்கூடாது. ஆனால் அம்புக்குறி படம் போடும்போது இதையும் எழுதணும், இதையும் எழுதணும். மேப் பண்ணுறது மட்டும் இதுக்கு வரைக்கும் மேப் பண்ணணும், இதை மேப் பண்ணாமல் சும்மா விட்டுறணும். வரிசை ஜோடிகளின் கணத்துலையும் இது வராது. வரிசை ஜோடிகளின் கணம் அப்போ என்ன வரும்? இந்த கணங்களுக்குரிய ப்ராக்கெட் போட்டு 2,0, 4,1, 6,2, 10,4, 12,5. இந்த கால்குலேட் பண்ணுறதுல இந்த ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் தப்பு பண்ணிடுவீங்கிறதால தான் நான் அப்படியே இதை மட்டும் போட்டு எழுதிக்கோங்க. உங்களுக்கு 1 மார்க் தான் குறைய போகுது. ஃபுல்லாக தப்பு பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே தப்புன்னு போட்டுருவாங்க. அதை விட இதை மட்டும் எழுதாமல் இதெல்லாம் கரெக்டாக குறிச்சிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 4 மார்க்காவது உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ வரிசை ஜோடிகளின் கணம், இந்த கணம் ப்ராக்கெட் போட்டு 2,0, 4,1, 6,2, 10,4, 12,5. அட்டவணை எழுதும்போது எக்ஸ் f(x)ன்னு போட்டுட்டு இந்த முதல்ல இருக்கிற நம்பரெல்லாம் எக்ஸில் போட்டுடணும், ரெண்டாவது இருக்கிற நம்பரெல்லாம் f(x). ஸோ 2, 4, 6, 10, 12, 0, 1, 2, 4, 5. அம்புக்குறி படம் போடும்போது எக்ஸில் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் இங்கே எழுதணும், ஏல கொடுத்துருக்கிறது எல்லாம் இங்கே எழுதணும், பியில் கொடுத்துருக்கிறது எல்லாம் இங்கே எழுதணும். ஏல கொடுத்துருக்கிறது 2, 4, 6, 10, 12 அது இந்த இடத்துல எழுதிடணும். பியில் கொடுத்துருக்கிறது 0, 1, 2, 4, 5, 9 அதை இங்கே எழுதிடணும். இப்போ மேப் பண்ணுறது மட்டும் இந்த வரிசை ஜோடிகள் படி. 2க்கு 0, 4க்கு 1, 6க்கு 2, 10க்கு 4, 12க்கு 5. இந்த 9 அப்படியே தனியாக நிற்கும். அதுக்கப்புறம் வரைபடத்துக்கு 0 ஆதிப்புள்ளி போட்டுட்டு இந்த பக்கத்தில் எல்லாமே இந்த இடத்துல இரட்டை எண்களாக தானே இருக்குது. இடம் இருந்துச்சுன்னா 1லேருந்து 12 வரைக்கும் போடலாம். எனக்கு இங்கே இடம் இல்லாதனால நான் இரட்டை எண்களாக போட்டுக்கிட்டேன். 2, 4, 6, 8, 10, 12, 14. இதில் இரட்டை எண்கள் மட்டும்தானே வருது, நமக்கு ஒற்றை எண்கள் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அதனால இரட்டை எண்களாக போட்டுக்கிட்டேன். இந்த பக்கமாக 1, 2லேருந்து லைனாக போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2,0, 2,0 இதிலேயே வந்துடும். அடுத்தது 4,1, 4 இதில் 1. ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸ் அச்சில் பார்க்கணும், செகண்ட் இருக்கிறது ஒய் அச்சு. ஃபஸ்ட்டு நம்பர் எக்ஸ் அச்சு, செகண்ட் இருக்கிறது ஒய் அச்சு எல்லாத்துலேயுமே. இதில் 4, இதில் 1. அடுத்தது 6, 2. அடுத்தது 10, 4. அடுத்தது 12, 5. இது வரைபடம். நெக்ஸ்ட்டு 39வது கணக்கு. f = 1,2, 2,2, 3,2, 4,3, 5,4. அம்புக்குறி படம், அட்டவணை, வரைபடம் குறிக்க. இதில் எந்த சார்புமே வரையறைக்கவே இல்லை, டைரெக்டாகவே வரிசை ஜோடிகள் அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம அம்புக்குறி படம், அட்டவணை, வரைபடம் போடணும். அம்புக்குறி படம் இந்த இடத்துல ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த சைடில் போடணும். 1, 2, 3, 4, 5. இந்த 1, 2, 3, 4, 5. இந்த பக்கம் இருக்கிறதுல ஒயில் இந்த செகண்ட் இருக்குது 2 தடவை வந்துச்சுனாலும் 3 தடவை வந்துச்சுனாலும் 1 தடவை போட்டால் போதும். 3, 2 இருக்கா, ஒரே ஒரு தடவை 2 போட்டால் போதும். ஒரு 3 இருக்குது, ஒரு 3, ஒரு 4, 4. இப்போ எதெல்லாம் மேப் பண்ணணும்? 1க்கு 2 தான். ஸோ 1க்கு 2, 2க்கு 2, 2க்கு 2, 3க்கு 2, 3க்கு 2. இது 3 ஒரே நம்பருக்கு பேர் ஆகுது. அடுத்தது 4க்கு 3, 5க்கு 4. அட்டவணை போடும்போது எக்ஸு f(x). எக்ஸுங்கிறது இந்த ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் 1, 2, 3, 4, 5 இதெல்லாம். f(x)ங்கிறது 1க்கும் 2 தான், 2க்கும் 2 தான், 3க்கும் 2 தான், 4க்கு 3, 5க்கு 4. வரைபடம் எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, ஆதிப்புள்ளி 1, 2, 3, 4, 5, 6. இந்த பக்கமாக 1, 2, 3, 4, 5, 6. 1க்கு 2, 1க்கு 2, 2க்கும் 2, 3க்கு 2, 4க்கு 3, 5க்கு 4. அது மாதிரி புள்ளி வச்சிடணும். அடுத்தது 40வது கணக்கு. எஃப்ங்கிறது எண்ணுக்கு ஒரு சார்பு. எண்ணுங்கிறது இயல் எண்கள், எண்ணிலிருந்து எண்ணுக்கான ஒரு சார்பு. அது எப்படி வரையறைத்திருக்காங்கன்னா f(m) = m² + m + 3 ஒன்றுக்கொன்றான சார்பு என காட்டுக. இப்போ இது வந்து எல்லாமே இயல் எண்களாக, ஒவ்வொரு இயல் எண்களுக்கும் வெவ்வேறு விதமான நிழலுருக்கள் இருந்துச்சுன்னா அது ஒன்றுக்கொன்றான சார்பு. ஸோ இயல் எண்கள் 1, 2, 3 எடுத்துக்காட்டாக சும்மா ஒரு 3, 4 நம்பர் போட்டுக்கோம். m = 1ன்னு போட்டோம்னா f(1) = 1² + 1 + 3. 3 + 1 4, 1²ங்கிறது 1, 3 + 1 + 4 1 + 1 5. அடுத்தது m = 2ன்னு போட்டுக்கலாம். f(2) = 2² + 2 + 3. 2²ங்கிறது 2 × 2 4, 4 + 2 6, 6 + 3 9. அடுத்தது m = 3ன்னு போடலாம். f(3) = 3² + 3 + 3. 3²ங்கிறது 3 × 3 9, 9 + 3 12, 12 + 3 15. இதில் பார்த்தாலே ஒவ்வொன்றுத்துக்கும் வேறு தான் நிழலுரு வந்திருக்கு. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் வேறு நிழலுரு வந்துச்சுன்னா மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் வெவ்வேறு நிழலுருக்கள் வந்தால் அது ஒன்றுக்கொன்றான சார்பு. வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு உறுப்புகளுடன் f தொடர்பு படுத்துகிறது. எனவே இது ஒன்றுக்கொன்றான சார்பு. மீதி சம்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.